மீண்டும் ஒரு விளையாடிதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 24வது போட்டியாக நேற்றைய தினத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையிலான போட்டி பெங்களூர் சின்னசுவாமியின் மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவதாக நாணய சுழற்சி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆரம்ப துடுப்பாட்டத்தில் பிலிப் சால்ட் மற்றும் விராட் கோலிக்கு இடையிலான சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அதிரடியாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த 24 பந்துகள் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதில் பிலிப் சால்ட் துரதிருஷ்டவசமாக 17 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 37 ஓட்டங்கள் பெற்றிருந்த ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். விராட் கோலி 14 பந்துகள் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 22 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க ஏனைய வீரர்கள் படிக்கல் 1 ஓட்டம், ரஜித் படிதர் 25, லிவிங்ஸ்டன் 4, ஜிதேஷ் சர்மா 3, குருணால் பாண்டியா 18 என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்ந்ததுமே குறிப்பிடத்தக்க. இறுதி நேரத்தில் புவனேஸ்வர் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் டீம் டேவிட் தனியாளாக நின்று தமது அணிக்கான கௌரவமான இலக்கை அடைவதற்கு 20 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 37 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 7 விக்கெட்டுகளில் 163 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. பந்து வீச்சை பொறுத்தவரையிலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் சுழற் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் 4 பந்துகளில் 17 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் குறிப்பிடத்தக்க சிறந்த பந்து வீச்சினை வழங்கியிருந்தார். விபிராஜ் நிகம் 4 பந்துகளில் 18 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், முகேஷ் குமார் மற்றும் மோகிஷ் சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். 164 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆறாம் முதலே ஒரு அழுத்தத்தை சந்தித்திருந்தது. டூப்ளிசஸ் 2 ஓட்டங்கள், ஜாக் ஃப்ராசர் 7, அபிஷேக் போரல் 7, அக்ஷர் பட்டேல் 15 என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்த வேளையில் 8.4 பந்துகளில் 58 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தியது. 5வது விக்கெட்டுக்காக ஸ்டாப்ஸ் மற்றும் KL ராகுலுக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் அதிரடியாக 55 பந்துகள் எதிர்கொண்டு 111 ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இணைப்பாட்டங்களை பெற்றிருந்தார்கள். இதில் KL ராகுல் 53 பந்துகள் எதிர்கொண்டு 6 ஓட்டங்கள் 6, 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 93 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றிருந்த வேளையில் ஸ்டாப்ஸ் மொத்தமாக 23 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டம் 1 இடங்களாக 38 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த வேளை குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 17.5 பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகள் இழந்து 169 ஓட்டங்களை சிறப்பான முறையில் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் பந்து வீச்சு பொறுத்தவரையில் புவனேஸ்வர் 2 விக்கெட்டுகள், யாஸ் தயால் மற்றும் சுயஸ் சர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் டெல்லி கேபிட்டல்ஸ் 4 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகளின் வெற்றி பெற்று 8 புள்ளிகளோடு இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் தோல்வி காரணமாக மொத்தமாக 5 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளில் வெற்றி 2 தோல்விகள் அடங்கலாக 6 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 93 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்திருந்த KL ராகுல் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.